அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர்கள் பத்ர் என்ற மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்தித்தார்கள். ஒரு புறத்திலே அந்த பத்ர் என்கின்ற யுத்தம் ரமதான் மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அந்த யுத்தம் நடைபெற்றது. அப்ப அந்த யுத்தம் என்பது உண்மைக்கும் பொய்யுக்கும் மத்தியிலான மிகப்பெரிய உண்மைதான் ஜெயிக்கும் என்கின்ற வெற்றியை பிரித்து காட்டிய நாள் அந்த பத்ருடைய நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யௌமுல் ஃபுர்கான் என்று திருமறை குர்ஆனிலே பத்ருடைய நாளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டிய நாள். ஒரு புறம் படைபலத்திலும் ஆயுத பலத்திலும் செல்வத்திலும் மிக மிக பலவீனமான அல்லாஹ்வின் தூதருடைய படை, ஏறத்தாழ 313 பேர். சில நபர்கள் கூட இருக்கலாம், சில நபர்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் எதிரி படையோ அவர்கள் ஆயுத பலம் மிக்கவர்கள், அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமான்களாக இருந்தார்கள், மிகப்பெரிய எண்ணிக்கையில் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அவர்கள் பெருமையோடு வந்தார்கள், பகட்டோடு வந்தார்கள். அபூ சுஃபியான் தலைமையிலே மிகப்பெரிய செல்வத்தை திரட்டி கொண்டு ஷாமிலிருந்து வியாபாரத்தை முடித்துவிட்டு வருகிறார்கள். அவர்கள் திரட்டி வந்த செல்வம் முஸ்லிம்களை வேரோடு அழிப்பதற்கான செல்வம். எனவே அவர்கள் மீது முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக செல்கிறார்கள். அபூ சுஃபியானுடைய படை தந்திரமாக, அந்த வியாபார கூட்டம் தந்திரமாக தப்பித்து விடுகிறது. அந்த அபூ சுஃபியான் மக்காவிற்கு கடிதம் எழுதுகிறார். இப்படி எங்களை தடுப்பதற்காக முகமதுடைய கூட்டம் வருகிறது, படை வருகிறது சொல்லும் பொழுது அங்கே அபூ ஜஹலுடைய தலைமையிலே மிகப்பெரிய படை திரட்டப்பட்டு ஆயுதங்களோடு மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஏறத்தாழ 1300க்கும் அதிகமானவர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையிலே படை திரண்டு வந்தார்கள். அவர்களுக்கு தகவல் கிளம்புகிறது, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் தப்பித்து விட்டது, நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அபூ ஜஹல் சொன்னான், திரும்பி செல்வதா? பத்ருக்கு அருகில் செல்வோம், அங்கே நாங்கள் முகாமிடுவோம், அங்கே நாம் உணவெடுத்து சாப்பிடுவோம், மதுபானத்தை அருந்துவோம், நம்மை கண்டு அரபுலகம் எல்லாம் பயப்பட வேண்டும் என்கின்ற பெருமை, அகம்பாவம், ஆணவத்தோடு அந்த அபூ ஜஹலுடைய படை வந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளிலே 2 படை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். நாம் என்ன செய்வோம்? வியாபார கூட்டத்தை பிடிப்பதா, இந்த படையை சந்திப்பதா? அங்கே அன்சாரிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அந்த படையை சந்தியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆலோசனையின் பேரில் அந்த மிகப்பெரிய படையை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா உன்னுடைய உதவியை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. இறைவா, இந்த படையை, இந்த முஸ்லிம்களின் சின்னஞ்சிறு படையை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு நீ வணங்கப்படவே மாட்டாய் என்கின்ற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், கதறுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் மிகப்பெரிய பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்தான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பத்ர் யுத்தம் என்பது நாம் யுத்தத்தால் மட்டும் ஒருவன் வெற்றி பெற்று விட முடியாது. அவனுக்கு கொள்கை முக்கியம், மார்க்கத்துடைய இறைவன் மீது உள்ள பற்று முக்கியம், இறை நம்பிக்கை முக்கியம், இறை உதவி முக்கியம். இறை உதவியினால், கொள்கையினால் தான் ஒருவன் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த பத்ர் யுத்தம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதே இந்த ரமதான் மாதத்திலே இன்னொரு அகம்பாவ பேச்சையும் நாம் செவியேற்கின்றோம். என்ன அகம்பாவ பேச்சு? அமெரிக்காவுடைய ஆட்சி தலைவர், எங்களை யாரும் அசைக்க முடியாது, நாங்கள் மிகப்பெரிய படைக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் எந்த நாட்டை வேண்டுமானாலும் நாங்கள் அடித்து விடுவோம், துவைத்து விடுவோம், எங்களோடு யாரும் பகைத்துக் கொண்டாலும் அவருக்கு அழிவுதான் என்கின்ற அகம்பாவ பேச்சு. உலகத்தில் இதற்கு மேல் எத்தனையோ அகம்பாவ பேச்சு பேசிய ஆட்சியாளர்களாம் இருக்கின்றார்கள். படைத்த ரப்பு சொல்லி காட்டினார், படைகளை உடைய மிக பெரும் மலைகளை போன்ற படைகளை உடைய ஃபிரௌன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யம் என்ன ஆனது? அபூ ஜஹலுடைய சாம்ராஜ்யம் என்ன ஆனது? இந்த உலகத்தையே கட்டியாண்ட மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம், ரோம் பாரசீகம் போன்ற பேரரசுகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்த வரலாறுகள் முன்னால் நிற்கும் பொழுது ஆணவமான பேச்சுக்கள், எந்த விதமான நியாயமும் இல்லாமல், நீதியும் இல்லாமல், ஈரான் என்கின்ற நாடு அவர்கள் அணு ஆயுதம் தயாரித்து விடுவார்கள், அவர்கள் மீண்டும் தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணை தயாரிக்க கூடாது, ஏனென்றால் அதை தயாரித்தால் இவர்களுக்கு ஆபத்தாகி விடுமாம் என்று சொல்லி சர்வதேச சட்டங்கள் எதையும் மதிக்காமல், எந்தவித நீதியும் இல்லாமல் ஒரு நாட்டை அழித்து விடலாம் என்கின்ற அடிப்படையில்
அந்த அமெரிக்கா போர் தொடுத்தது அதனுடைய அகம்பாவத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான பாடத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான். இறைவனான எதுவும் நடக்கலாம். இந்த நேரத்தில் நம்முடைய தாய் திருநாட்டினுடைய நிலைமை நமக்கு கவலை அளிக்கிறது. இந்தியாவோடு பல்லாண்டு காலம் நெருங்கிய நட்பை கொண்டது ஈரான். நம்முடைய நாடு இந்தியாவுடைய நலன்களுக்கு எது சிறந்தது என்பதை பார்க்காமல் மத அடிப்படையில் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆகாது, இங்கே இந்துத்துவவாதிகளை முஸ்லிம்கள் வெறுக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவுடைய நலனை கைவிட்டு விட்டு இன்றைக்கு பார்த்தால் முழுக்க முழுக்க நாட்டுடைய நலனை அடகு வைத்து விட்டு ஒரு ஆதரவை யாருக்கு? அராஜகமான முறையிலே சர்வதேச சட்டங்களை மீறி போர் தொடுக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கத்தாரிலே ஈரான் தாக்கினால் அதற்கு நம்முடைய நாட்டின் பிரதமர் கண்டனம் தெரிவிக்கிறார். யுஏஇலே தாக்கினால் அங்கே கண்டனம் தெரிவிக்கிறார். இஸ்ரேலோடு நான் உறவில் இருப்பதாக சொல்கின்றார். இஸ்ரேல் என்பது என்னுடைய தந்தை நாடு என்கின்றார். ஆனால் அதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தது சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டதா? அதை நம்முடைய நாட்டு பிரதமர் கண்டிக்கவில்லை. ஒன்று இருவரையும் கண்டிக்க வேண்டும், அல்லது இருவரும் அமைதியான வழியில் போர் இல்லாத உலகுக்கு வாழன்னு சொல்ல வேண்டும். ஆனால் முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாக நம்முடைய நாடு செயல்படும். அது மட்டுமல்ல, ஈரானுடைய கப்பல் நம்ம இந்தியாவுடைய கடற்படையோடு சேர்ந்து பயிற்சி எடுக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு இலங்கைக்கு அருகிலே கன்னியாகுமரி 230 கிலோமீட்டர், இலங்கை காலி துறைமுகத்தில் 40 கிலோமீட்டர், அங்கே அமெரிக்க படை வந்து இந்தியாவிற்கு விருந்தினராக வந்த அந்த ஈரானுடைய கப்பலை தாக்கி அழிக்கிறது. நம்முடைய நாட்டு பிரதமர் ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கவில்லை. உலக நாடுகள் என்ன நினைப்பார்கள்? எத்தனை நூற்றாண்டுகள் இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் நல்லுறவு இருக்கிறது, அதை ஏன் நம்முடைய நாடு கவனத்தில் கொள்வதில்லை? ஒரு விஷயத்திலே நீதி எது, நியாயம் எது, நம்முடைய நாட்டிற்கு நல்லது எது என்பதை பார்த்து ஆட்சியாளர்கள் செயல்பட்டால் நம்முடைய நாட்டிற்கு நல்லது. ஆனால் வேறொரு கோணத்திலே செயல்பட்டால் அது நமக்கும் பேரிழப்பாக பேரிடியாக அது ஆகிவிடும். இதை நம்முடைய ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது போன்ற அநியாயக்கார படைகளுக்கு எதிராக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நாடி இறைவழியில் நடக்கக்கூடிய நன்மக்களுக்கு அவனுடைய உதவியை வழங்குவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.